உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எல்லாமே எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். யோபு 23ஆம் அதிகாரத்துக்கு போயிட்டு அதுக்கு ஏற்ற சில காரியங்களை சீக்கிரமாக பார்த்து நாங்கள் முடிக்கலாம். சரியா? அதுக்கு ஒப்பனையான சில காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்த விஷயமா இருந்தாலும் அதில் நமக்கு தேவையான காரியங்களை மாத்திரம் நாங்கள் பார்க்கலாம். சரியா? ஆகவே யோபு 23ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த கால வேலையிலும் ஆண்டவரை கர்த்தர்தாமே ஆராதனை வேலையிலே முதல் பகுதியிலே இந்த பிரசனமானது இந்த இடத்தை நிரப்புவது போல சங்கீத பகுதியிலும் கர்த்தர் எங்களுக்கு அநேக ஆலோசனைகளை கொடுத்தீங்கள். அதுபோல செய்தி வேலையிலும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை கர்த்தாவை ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தின் வழியை திறந்து கொடுக்கும்படியாக உங்களுடைய கருத்து ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் நீங்கள் பேசுங்க, ஆண்டவரை தொடர்ந்து நடத்துங்கள். இயேசுவிடத்தின் ஜெயம், இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அப்போ யோபுடைய பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. முதல் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செல்வந்தர், இல்லையா, பெரிய கோடீஸ்வரர். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் திடீரென்று என்ன நடந்தது? ஒரு சோதனை வந்து அந்த சோதனையினால எல்லாவற்றையும் இழந்துட்டார். இப்போ மனைவியும் அவரும் தான் இருக்கிறார், அவரும் ரொம்ப பலவீனமாக இருக்கிறார். ஆமாம். அப்போ அவரை சுற்றிலும் சில சிநேகிதர்கள் வந்து அவருக்கு என்ன செய்கிறார்கள்? அவரை பரீட்சை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவரை என்ன செய்கிறார்கள்? பரீட்சை பார்க்குறாங்க. நீங்கள் வாசிப்பீர்களானால் ஒவ்வொருவரும் வந்து ஒவ்வொரு கேள்வியெல்லாம் கேட்பாங்க, ஒவ்வொரு பதில் சொல்லுவாங்க. இப்போ இது எல்லாவற்றிலும் அவர்களுக்கு என்னது, இந்த வியாதியிலே, இந்த பலவீனத்திலே, இந்த இழப்பிலையும் அவர் ஆண்டவரை பற்றி மாத்திரம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார். அதுதான் மிக முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வருகிற பிரச்சனைகளை மேன்மை பாராட்டி பேசக்கூடாது. அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மளை விடுவிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து நீங்கள் அறிக்கை செய்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? ஒரு பெரிய அற்புதத்தை சொல்லுகிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் போய்கொண்டிருக்கிற இந்த சிச்சுவேஷன் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் அறியவில்லை, உன் சுற்றி இருக்கிற யாரும் அறியவில்லை, என்னை உண்டாக்குனவர் அறிந்திருக்கிறார்.
நான் இங்கே வந்து சந்தோஷமாக தான் இருக்கிறேன், நான் சிரித்து சந்தோஷமாக தான், ஆனால் என் வழி என்ன என்று எனக்கு என்ன செய்ய முடியவில்லை, என்னால் என்ன செய்ய முடியவில்லை, அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவர் அறிவார். உடாமின்றார். அப்போ அவர் தான் என்ன செய்வார், என்னுடைய வாழ்க்கையில் எது செய்ய வேண்டுமோ அதை அவர் என்ன செய்வார், அந்த ஏற்ற வேலையிலே செய்வார் என்கிற ஒரு உத்தரவாதம். நீங்கள் உத்தரவாதம் யாருக்கு? கர்த்தர் மேல் ஒரு உத்தரவாதமாக இருக்க வேண்டும். அவர் எனக்கு இதை செய்வார். நான் கடந்து போகிற வழி கடினமாக தான் இருக்குது, வியாதி எனக்கு கடினமாக தான் இருக்குது, இந்த பண நெருக்கடி எனக்கு கடினமாக தான் இருக்குது, அப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறீங்க, அது உங்களுக்கு கடினமாக தான் இருக்கு. ஆனால் அதை குறித்து அல்ல, நீங்கள் சொல்லணும், அவர் அறிவார். இந்த வழியிலே நான் போகிறேனே, இந்த கஷ்டமான வழியிலே போகிறேனே, இந்த வியாதியின் வழியிலே போகிறேனே, பண நெருக்கடியிலே நான் போகிறேனே, இந்த வழி என்னது, என்னால் என்ன செய்ய முடியலை, அடுத்த கட்டத்துக்குள்ளால என்னால் என்ன செய்ய முடியவில்லை, போக முடியாதபடி இருக்கிறேன். ஆனால் நான் நம்புகிறேன், அவர் அதை அறிந்திருக்கிறபடினால் அவர் ஏற்ற வேலையிலே என் வழிகளை அவர் மாற்றுவார் என்று சொல்லி அதுதான் சொல்றார். அவர் என்னை சோதித்த பின், நம்ம தேவன் சோதிக்கிறார் என்பதை யோபு அறிந்திருக்கிறார். ஆமாம், அப்படி நம்முடைய வாழ்க்கையில 2 விதமான சோதனைகள் இருக்கிறது. ஆமே, ஒன்று நாம சோதனைகளை ஏற்படுத்திக் கொள்ளுகிறது, நாமே பிரச்சனையை ஏற்படுத்திக் கொள்ளுகிறது. அதுவல்ல, தேவனால் சோதிக்கப்படுகிறவர்களை தான் தேவன் என்ன செய்வான், சோதித்த பின்பு அவர்களை என்ன செய்வான், பொன்னாக மாற்றுவார். ஆமாம், அப்போ ஊழியத்தின் பாதையிலும் சரி, அழைப்பின் பாதையிலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மளை அப்போ எல்லாருக்குமே அப்படித்தான். எல்லாம் வந்து ஒரு சபைக்கு வருகிற பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறக்கிற பொழுது நம்ம எல்லாருக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமாம் இல்லையா? அந்த நோக்கத்தின்படி தான் நாங்கள் நடக்க வேண்டும். அப்போ தான் நமக்கு இந்த சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இவைகள் தான் உலகத்தில். அதான் இயேசுடைய வாக்கு தத்தங்களே மிகவும் மேன்மையான வாக்கு தத்தம். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த உலகத்தில் நமக்கு என்ன இருக்கிறது, உபத்திரம் இருக்கு. நீங்க உலகத்தை பார்க்காதீங்க, நீங்க என்னத்தை பார்க்கணும், ஆண்டவரை பாருங்கள். கடல் சீற்றம், ஆமே, நடந்து வரவா என்று சொல்லி பேதுரு கேட்கிறார். ஆண்டவர் சொல்ற கம் 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 அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆமாவே இல்லையா? அப்ப அவன் என்ன செய்கிறான், இயேசுவே பார்த்து கொண்டு போகிற பொழுது அந்த கடலை அவனால் என்ன செய்ய முடியாது, அதில் நடந்து கடந்து போய் இயேசுவிடத்தில் போவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. திடீரென்று அவன் என்ன செய்கிறான், கொந்தளிப்பை பார்க்கிறான், உள்ளே போகிறான் என்று சொல்லுங்க. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கொந்தளிப்புகளை பார்ப்போமானால் நம்மளால் என்ன செய்ய முடியாது, இயேசுவிடத்தில் போக முடியாது, சத்தியத்தின் பாதையிலே நமக்கு நடக்க முடியாது. அதனால கொந்தளிப்புகளை குறித்து நீங்க என்ன செய்யக்கூடாது, கவலையே படக்கூடாது. என் கையை பிடித்து என்னை நடத்துகிறவர் கர்த்தர், அதனால நான் என்ன செய்வேன்னு, நான் விழுந்தாலும் அவர் என்னை தூக்கி எழுப்புவார் என்று சொல்லி நீங்க என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஆகவே வாசமகன், ஆனாலும் நான் சொல்லுகிறேன், நான் போற வழியை அவர் அறிவார். நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க பேசாம இருக்கடாப்பா, நீங்க வந்து என்னைய போட்டு இந்த மாதிரிக்கு வதை வாங்குறீங்களே, விடுங்க விடுங்க விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா என் ஆண்டவர் என்னுடைய வழிகளை அறிந்திருக்கிறார. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பிறகு, இந்த சோதனைகளுக்கெல்லாம் பிறகு, இந்த போராட்டங்களுக்கு பிறகு நான் என்னவா இருப்பேன், நான் சொல்லுங்க, நான் பொன்னாக விளங்குவேன். சொல்லுங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த பிரச்சனைகள் எல்லாம் கடந்து போனதுக்கு பிறகு நீங்க எப்படி இருப்பீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, மூச்சு விடுவீங்க, வராமிட்டு. அப்பா, எத்தனை பேருக்கு அப்படி அந்த ஒரு இந்த ஃப்ரீயா, ஆமாம், ஃப்ரீயாக ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்ன செய்வாங்க சொல்லுங்க, மூச்சை என்ன செய்வாங்க, ஃப்ரீயாக எடுத்து சொல்லுவாங்க. அப்போ அப்படி கையை பிடிச்சிட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த என்ன செய்வாங்க, அப்படி நான் மூச்சு விடையில அவங்க என்ன செய்வாங்க, அந்த டாக்டர் என்ன செய்வாங்க, சும்மா மூச்சை பிடிக்கணும், என்ன செய்வாங்க, அந்த கையை பிடிச்சிட்டு அந்த நாடியை பார்க்குற நேரம் நம்முடைய சரீரத்தில் உள்ளான உறுப்புகளுக்குள் இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனையை அவங்க கண்டறிந்து கொள்வாங்க. ஒரு டாக்டர் கையை பிடிச்சி கண்டறிகிறதா இருந்தால் உன்னை கையிலே அவர் வரைந்து வைத்திருக்கிறார். அவர் உங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். அம்மாவே அவருக்கு எல்லாம் தெரியும். அதனால நீங்கள் அவருக்கு மிஞ்சி ஒன்றுமே செய்யக்கூடாது. அதுக்காக நீங்கள் போயிட்டு இது வேணும்னே போய் கிணத்துல விடக்கூடாது. ஆமே, அது கிணறு அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் என்ன செய்யணும், வேலைக்கு போயிடணும். ஆமாவே இல்லையா? சில சம்பவத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்ப்போம். 28:10 வாசிக்க மாட்டேன். யாக்கோபு அப்போ உங்க என்னது அங்கே உங்க எல்லாருக்கும் இந்த சம்பவம் எல்லாம் தெரியும். இதை நாங்கள் உங்களுக்கு நீடியமாக பேசிட்டு போகலை. அப்போ யாக்கோபு என்ன செய்யப்படுகிறான், அவருக்கும் ஏசாவுக்கும் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. அதனால
ஆமீன். அங்கே ஒரு மரண பயம் உண்டாகிறது. அதனால யார் ஈசாக்கும் அவருடைய மனைவியாகிய ரெபெக்கால் சொல்லுவாங்க, வேணாப்பா நீ என்ன செய்ய வேண்டும், நீ இங்கே இருக்காத, உன்னுடைய சகோதரன் மேலே எரிச்சலாக இருக்கிறான், அதனால நீ என்ன செய்ய வேண்டும், நீ இந்த இடத்தை விட்டு நீ சொல்கிறாங்க. சரியா? அப்போ அவன் எப்படி போகிறான்? அவன் வழி அறியாதபடி போகிறான். இவ்வளவு காலம் யாரிடத்துல இருந்தான்? தன் தகப்பனிடத்திலே இருந்தான். அவன் இப்போ வழி அறியாதபடிக்கு ஒரு வழியை நோக்கி அவன் போகிறான். இவங்க அம்மா அப்பா அனுப்பிட்டாங்க, நீங்கள் போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வழி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. அங்கே போனால் என்ன நடக்கும்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்கிறான்? யாக்கோபு வாசிங்க மகள் பேசேபாவை விட்டு புறப்பட்டு பிரயாணம் பண்ணுகிறான். அவனுடைய பிரயாணம் எப்படி இருக்கிறது? வழி தெரியாத பிரயாணம். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள் சில பிரயாணம் எப்படி இருக்கும்? வழி தெரியாத, நம்முடைய வழிகள் எப்படி இருக்கும்? அறியாததாக இருக்கும். ஆமாம். உங்கள் வாழ்க்கையில இப்போ பிள்ளைகள் படிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாது நீங்கள் என்னவாக போறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆமாம் இல்லையா? ஆமீன். அதே நேரம் நீங்கள் சரியான காரியத்தை இதுக்கு தான் நான் படிக்கிறேன், இதுக்கு தான் நான் ஆவேன்னு சொல்லி நீங்கள் பிரயாசப்பட்டால் அந்த காரியம் உங்களுக்கு என்னவாகும்? உங்களுக்கு அது நிறைவேறும். ஆமாம் இல்லை? அப்போ இவனுடைய வாழ்க்கையில் ஆமீன் தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக போகிறான். ஆனால் ஒரு காரியம், ஆமீன், தகப்பன் அவனை என்ன செய்கிறான்? நீ தப்பித்துக் கொள்ள போக வேண்டும் என்று சொல்லி அவனை அனுப்புகிறான். அதே நேரம் தேவன் அவனை குறித்து ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமீன். அதுதான் மிக கவனம். இன்றைக்கு ஆவிக்குரிய சபைக்கு வருகிற பிள்ளைகள், ஆமீன், உங்கள் பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒரு தரிசனம் வைத்திருப்பார், ஒரு அழைப்பு இருப்பார். ஆகவே நீங்கள் அந்த பிள்ளைகளை அதை கண்டு அறிந்து தான் நடத்தணும். ரெபெக்காவுக்கு தெரியும், ஆமீன், தன்னுடைய மகனுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதை அவள் அறிந்திருந்தார். மரியாளுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரணத்துக்கு போவார் என்பதை அவர் முன்குறித்து அறிந்திருந்தார்கள். ஆகவே அது தேவ திட்டமும் அது தேவ சித்தமாக இருந்தபடினாலே அதை குறித்து அவர்கள் ஆராயவில்லை. நடக்கிற காரியங்கள் நடக்கட்டும் என்று சொல்லிவிட்டுட்டாங்க. ஆமாவில்லையா? அதுபோல நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? சில காரியங்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டும். சில காரியங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவ சித்தத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்படி இருக்கணும். ஆமாவில்லை? இங்கே நாங்கள் பார்க்குறோம், அனுப்புகிறாங்க. சரியா? அவன் இப்போ எங்கே போயிட்டான்? கூட மாமா வீட்டுக்கு போயிட்டான். சரியா? இப்போ அங்கே போயிட்டான். இப்போ நம்ம 31 சில காரியங்களை நாங்கள் வாசிக்கலாம். 31 வாசிக்கலாம். ஆமாம். அப்போ யாக்கோபு அங்கே போன பொழுது அவனுக்கு முதல் அந்த மாமாவுடைய வெல்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐயோ, யாருடைய மகன்? தங்கச்சியுடைய மகன் வந்துட்டீங்கன்னா அப்படி அணைச்சி அப்புறம் அந்த முதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கும். அவங்களுடைய ஃபேமிலி இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரியா? அதுக்கு வந்தது பிறகு அப்படி இருப்பாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் இருக்கிற வேலை செய்கிற உனக்கு என்ன சம்பளம் தரணும்னு யாக்கோபு சரியாக சம்பளம் கேட்டுருவார். அதன்படி அந்த வாழ்க்கையில் சில சம்பளம். ஆனால் பீருண்டதை நான் உம்மிடத்திலே கொண்டு வராமல் அது என்னது? அப்போ பாருங்கள், இங்கே என்ன நடக்குது? ஒரு நெருக்கமான பாதையிலே போகிறார். இப்போ எப்படி போறாரு? ஆரம்பம் அவருக்கு எப்படி இருந்தது? சந்தோஷமா இருந்துச்சு, மனமகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் யாக்கோபுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நெருக்கம் என்பதை குறித்து இங்கே அழகாக சொல்லுகிறார். அவர் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகிற பொழுது அவர் சாட்சியாக சொல்லுகிறார், பீருண்டதை நான் உம்மிடத்திலே கொண்டு வர. அந்த அளவுக்கு கண்டிஷன். யாரு? லாபான் சொல்லுகிறார், நீ கவனமா இருக்கணும். ஆடுதான் மேய்க்கிறான், ஆனாலும் அந்த ஆடு மேய்க்கிறவன் எப்படி இருக்கணும்? ஆமீன். அங்கே துர்செய்தி கொண்டு வரக்கூடாது. ஆடை கவனமாய் பார்க்க வேண்டும், அதுக்கு நேரத்துக்கு தண்ணி கொடுக்கணும், எல்லாம் அப்படியே ஒரு கண்டிஷனா வந்துட்டான். அப்போ லாபானை கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆமே, யாக்கோபுக்கு என்னது? ஒரு சோதனையை இங்கே கொடுக்கிறார். ஆமாம் இல்லையா? ஆமே. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகள் வந்தால் நாங்கள் நினைக்க வேண்டும், நமக்கு ஒரு பெரிய ஒரு உயர்வு வருகிறது என்று சொல்லி. நம்ம போன இடத்துல நம்ம அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு நம்ம வேலையை பற்றி கவனிக்கலைன்னா நம்மளுக்கு கவனிக்கவே இல்லை. இவனை இப்படியே வச்சு ஓட்டி சம்பளத்தை குறைச்சி கொடுத்து இப்படியே வருஷம் முழுக்களும் பண்ணிடலான்னு தான் இந்த காலத்தில் பிளானிங் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு திறமை இருக்குமானால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அதற்கு ஏற்றபடி உங்களுக்கு என்ன செய்வாங்க? நம்ம மோல்ட் பண்ணி உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். என்ன
மட்டும் என்ன செய்கிறாங்க, என்னை மட்டும் இந்த ஓட்டியில் கொடுத்து வேலை வாங்குறாங்க, அதை செய்யுங்க. நீங்கள் உங்களுக்கு அது பெரிய மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதனுடைய முடிவு தான் பயங்கரம். சரியா? ஆகவே வீடுண்டதை நான் உம்மிடத்திலே கொண்டு வராமல் எப்படி இருக்கும்? இருக்கிறதே கொஞ்சம் ஆடு, அதில் களவு போனதுக்கெல்லாம் கணக்கு எழுதி வைக்கிறது. 3 ஆடு களவு போட்டு இந்த 3 ஆடும் நீ எனக்கு என்ன செய்யணும், நீ போகிறதுக்கு இந்த 3 ஆட்டை என்ன செய்யணும், எனக்கு கொடுத்துடணும். ஆமாம். 5 என்னது கழுதையை காணாமல் போச்சு. என்னது தெரியுமா? சில நேரம் சில பேர் வேலை செய்யணும் என்ன செய்வாங்க, ஒரு புக் ஒன்று போட்டு எழுதுவாங்க. இப்போ லாபான் என்ன செய்கிறார், யாக்கோபுக்கு ஒரு என்னது ஒரு புக் ஒன்று போட்டு எழுதுகிறார். அம்மா இல்லை, அதை நாங்கள் சொல்லுகிறார், வீடுன்றதை நான் உம்மிடத்திலே கொண்டு வராமல் அதற்கு நான் அப்படின்னா என்னது, அது செத்து போச்சு, அதுக்கு நான் என்ன செய்கிறேன், நான் உத்தரவாதம். அது செத்ததுக்கு நான் தான் காரணம், நான் தான் கொண்டேன், என்னால் தான் இது நடந்துச்சு. சில நேரம் வீட்டுகள் அப்படி தான் நடக்கும். ஏதாச்சும் நடந்து போயிட்டு நம்மளை போட்டு அப்படியே சொல்லி நீ தான் ஆமாம் நான் தான் அப்படின்னா பிரச்சனை ஓஞ்சிடும். இல்லை நான் செய்யலை நீ செய்யலைன்னா வீட்டுக்குள்ள அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதாவது ஊதி பெருசாக்காமல் நம்ம என்ன செய்யணும், ஆமாம் நான் தான் பண்ணது சோத்திரம் மன்னிச்சுக்கிறேன்ட்டு விட்டுறணும். ஆமாம் இல்லை? வாசிங்க. பகலையும் களவு போகுமா? இத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அம்மா இல்லை, கொஞ்சம் ஆடா எப்போ ஆடுகளாக இருக்கும். அம்மா இல்லையா? அப்போ அங்கே பக்கத்துலேருந்து என்ன செய்வாங்க சொல்லுங்களேன், உங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இல்லையா? ஆடு மாடுகளை கூட்டிகிட்டு போகிற அனுபவம் இல்லையா? மாடு எங்கேயும் கூட்டிகிட்டு போயிருக்கீங்களா, ஆடு எங்கேயும் கூட்டிகிட்டு போயிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு கோழியெல்லாம் கூப்பிட்ருக்கீங்களா? எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்குது? நேசன் சொல்லுங்களேன். ஊருக்குள்ள கோழியெல்லாம் கூப்பிட்ருக்கீங்களா? பக்கத்து வீட்டு கோழிக்கு அரிசி போட்டு அந்த அந்த சிஸ்டர் இருக்கும், அது பரவாயில்லையே. ஆமாம். இப்போ அந்த மாதிரி போகுமா இல்லையா, களவு போகுமா இல்லையா? ஏன்னா அதாவது 10-50 இருந்தால் நமக்கு தெரியாது, ஆயிரக்கணக்கில் இருந்தால் என்ன நடக்கும், அதில் ஒன்று களவு பண்ணால் நமக்கு என்னது கண்டுகொள்ள முடியாது. ஆமாம் இல்லையா? அப்போ அந்த இதுக்குள்ள போகும், இல்லை கூடாரத்துக்கு போக இல்லைன்னு செய்வார். 1 2 3 அது 3 போயிடுச்சு. சரி 3 சரி நான் தான் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன். ஏன் கன்ஃபியூஸ் இருக்கும்? ஏன் கன்ஃபியூஸ் இருக்கும்? யாக்கோபுக்கு அவங்க மாமா அங்கே நிற்பார் புக் வச்சுக்கிட்டு மார்க்ஸ் போடுறதுக்கு. வாசிங்க. எப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம். ஆமாம், மனைவிகள் பிள்ளைகள் குடும்பங்கள் அப்படின்னானால் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கதான இந்த தொழில் சம்பந்தமான காரியத்தில் இன்னைக்கு எத்தனை பேர் அந்த தொழில் சம்பந்தமான காரியத்தில் பிரச்சனையோடு இருக்கீங்க? ஆமாம் இல்லை? பாருங்க, சொல்லுகிறார், நான் என்னது நித்திரை என் கண்களுக்கு தூரமாச்சு, தூங்கவே முடியாது. தூங்குற நேரம் என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். என்னது என்னம்மா? அப்படின்னா டக்குன்னு போயிட்டு என்ன செய்வார், ஓடி போய் பார்ப்பாரு. அம்மாவும் இல்லையா, ஆடெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவும் இல்லையா? அப்போ அது மாத்திரமல்ல, இதே அப்படிதான் சொல்றீங்க, எனக்கு மன உளைச்சலாக இருக்கிறேன். என்னது அந்த மாதிரிக்கு பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாருங்களேன் எவ்வளோ பயங்கரம் சொல்லிட்டு பாருங்களேன். நித்திரை என் கண்களுக்கு விதமாய் நான் என்ன செய்கிறேன், எவ்வளோ பாடுபட்டேன். நம்ம நினைக்கிறோம் மாமா வீட்டுக்கு போனால் சாப்பாடு கிடைக்கணும். இல்லை, மாமா கொஞ்ச நாளைக்கு தான் சாப்பாடு கொடுப்பாரு, அதுக்கு பிறகு ஆமாம் அவர் விட்டு வேலையை காட்டிடுவார். இந்த 20 வருஷ காலம் உங்களுடைய வீட்டில் இருந்தேன். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். 6 வருஷம் உங்களுடைய மந்தைகளுக்காகவும் வீட்டில் திருமணம் முடிச்சதுனால நான் பட்ட பாடு எனக்கு போதும். ஆமாவே இல்லையா? ஆமாம். ஒரு பிள்ளைய கேட்க போய் 2 கொடுத்து அதுக்கு பிறகு 4 ஆகி ஆமாம், அது வேறு ஒரு திட்டம். அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கக்கூடாது. இப்போ நமக்கு வேறு வருகிற என்னது, இவருடைய வாழ்க்கை எவ்வளவு பயங்கரமாக இருக்குது. ஆமாம். வெளியில் எப்படி இருக்கிறாங்க, சிஸ்டர் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சிஸ்டர் பிரதர் சந்தோஷமாக இருக்கு. அந்த அப்படி சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி பேசுகிறவங்களோட நீங்கள் நல்ல டைம் எடுத்து பேசுங்க. ஏன்னா உங்களோட பேசுகிறது தான் அவங்களுக்கு சந்தோஷம். அவங்க வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அவங்க கவலையை தான் அதிகமாக சுமப்பாங்க. அதனால ஐயோ சிஸ்டர் ஒரு வாங்க பல்ல சுற்றிக்கிட்டே கிடக்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்களை பார்த்து சிரிக்கிற அந்த சிரிப்பு தான் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு அந்த கொஞ்சம் நேரம் தான் அவங்களுக்கு என்ன இருக்கும், அவங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால ஒருவரை பார்த்து நீங்கள் அன்பு செலுத்துங்க. அதான் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரை பார்த்து அன்பு செலுத்துங்கள், உங்களை போல பிறரை நேசிங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆமா இல்லையா? வாசிங்க மக.
பெரிய ஒரு ஐடி கம்பெனி தான். என்னது 10 என்னது 2 நாள் காணாம போட்டு என்ன செஞ்சிடுவாரு, சம்பளத்தை என்ன செஞ்சிடுவாரு. அவர் நினச்சிட்டே போவார், இந்த மாதம் எனக்கு ஒரு 10,000 வரும், அதில் வந்து வீட்டு வாடகைலாம் கொடுத்து எல்லாம் செஞ்சிடலாம் அப்படி நம்ம நினச்சிட்டு போவோம். நீங்கள் அன்றைக்கி லேட்டாகி வந்தீங்கன்னா அதுக்கு 100 ரூபா குறைச்சிட்டேன். அப்புறம் என்னது வேறு என்னது எதாவது சொல்லுங்களேன். என்னம்மா லீவ் ஒரு நாள் போட்டீங்க கல்யாணத்துக்கு சொல்லி போனீங்களே, அதுக்கு 300 ரூபா போச்சு. இப்போ என்னது வாடகை கொடுக்கணும், அந்த மாதத்துக்குரிய என்னது தேவைகளை சந்திக்கணும், பிள்ளைகள் வந்து பீஸா கேட்குங்க பூசா கேட்குங்க. ஆமாம் இல்லை, இதெல்லாம் கல்குலேட் பண்ணி தான் என்ன செய்கிறாங்க. நாம் இன்றைக்கி வாழ்வாதாரம் அப்படி தான் நடக்குது. ஆமாம் இல்லை, இன்றைக்கி அப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்துட்டோம். பண ஆசை எல்லாவற்றுக்கும் வேறுன்னு சொன்னது போல இன்றைக்கி பணத்தையும் தொழிலையும் நம்பி தான் இன்றைக்கி இருக்கிறோம். அன்றைக்கெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. ஒரு இடத்துக்கு தொழிலுக்கு போனோம்னா போயிடுவோம், போனால் வேலை செய்வோம், வேலை செஞ்ச பிறகு அப்போ அந்த வருமானம் நமக்கு பெருசாக தெரியாது. யாரும் வருமானத்தை கொண்டு வாழ்ந்ததே சரித்திரம் இல்லை. தங்களுக்கு இருந்த ஐஸ்வர்யத்தினால தான் வாழ்ந்தாங்க. ஆமாவே இல்லையா? அன்றைக்கி குடும்பமாக வாழ்ந்தார்கள். ரொம்ப இருக்கிற பணம் அதெல்லாம் அப்படியே. இன்னைக்கு அப்படி இல்லை. வாழ்வாதாரத்தை நாங்கள் என்ன செய்யணும், கணக்கு போடுகிறபடினாலே நாம் போடுகிற கணக்கு நமக்கு என்னவாகிறது, அது பெயில் ஆகிறது. ராமின்னு சொல்லுங்க நாமே. அப்போ இந்த உலகத்தில் நம்ம கணக்கு போட்டு அதுபோல யாக்கோபுடைய வாழ்க்கையிலே கணக்கு போட்டு வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கள் வந்தது. ஆமாம் இல்லையா? 10 முறை என்ன செஞ்சாரு, 1 முறை 2 முறை. அவர் வாழ்ந்த எத்தனை வருஷம் வாழ்ந்து இருந்தாரு, 20 வருஷத்துல என்ன செஞ்சாரு. ஆமாம், நம்ம இந்த யாரு நம்ம இந்த வீடு வாடகை கொடுக்குறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, வருஷம் ஏற்றுவாங்க. தண்ணிக்கு வேற என்னது, கோலம் போடுறதுக்கு வேற, அந்த மாதிரி. இங்கே என்னென்ன இருக்குது, அப்போ இதெல்லாம் கொடுக்கணும். யாக்கோபு என்னதுக்கு, தண்ணீர் கொடுக்கணும், கோலம் போட்டுலாம் கொடுக்கணும். ஆனால் என்னது சம்பளம் என்ன ஆயிட்டு குறைஞ்சிக்கிட்டு இருக்கேன். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் என்னோடு இராமல் போனாள். சொல்லுங்க. அவர் மட்டும் நம்மளோடு இல்லைன்னு இருந்தா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்ம எந்த அளவுக்கு நடத்துகிறார். வாசி மகன், ஆபிரகாமின் தேவனும் பாருங்க, என் பிதாவாகிய தேவனுடைய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கு. பாருங்க, அப்ப ஈசாக்கு எப்படிப்பட்டவனா, பயபக்தி உள்ள ஒரு மனுஷன். ராமேன் சொல்லுங்க. தன் தகப்பனை குறித்து பிள்ளை சாட்சி சொல்லுகிறான். என் தகப்பனை எப்படிப்பட்டவன், பயபக்தி உள்ளவர்கள். பிள்ளைகள் சொல்லணும், எங்க அம்மா பயபக்தி உள்ளவங்க, எங்க அப்பா பயபக்தி உள்ளவங்க, நாங்க பயபக்தியா வளர்றோம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், சாட்சி சொல்லணும். அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்களும் சொல்லணும். ஐயோ, இந்த பிள்ளைகளை எவ்வளோ பயபக்தியா வளர்க்குறாங்க தெரியுமா, எவ்வளோ டீசென்ட், எவ்வளோ டிசிப்ளினா இருக்கும். இந்த பிள்ளைகள் பேசினே நமக்கு ஆசையா இருக்கும். அம்மாவை அப்படி சொல்லணும். அம்மாவே இல்லையா? சம்பளத்தை கடைசி என்னது, யாக்கோபு என்ன வந்த மாதிரியே கோலோட தான் போக என்ன செய்திருப்பா. இது இது தேவன் என்ன செய்கிறான், இவர்களை அனுமதிக்கிறார். ராமின் சொல்லு, தேவன் அனுமதித்துட்டு என்ன செய்யறான், அவனோட கூட இருக்கிறார். ராமின் சொல்லு. அப்ப நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் என்னது நம்ம சரிப்படுத்திக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா போய் கொண்டிருக்கிறோம். ஆமாவே இல்லையா? அப்ப தேவன் நமக்கு என்ன செய்கிறார், அந்த உத்தரவு கொடுக்கிறார். அவர் நமக்கு என்ன செய்கிறார், அவர் நமக்கு என்னது, இந்த வழியில நீ போய்கொண்டிருக்க, ஆனாலும் உனக்கு என்னது, என்ன செய்வேன், உனக்கு ஒரு வழியை மாற்றுவேன். அந்த நம்பிக்கையில தானே போயிருப்பாரு. ஆமாவே இல்லையா? ஆண்டவருக்கு சரி அல்ல. இவன் ரொம்பவும் என்ன செஞ்சாரு, நெருக்கிட்டார். யாக்கோபு என்ன செஞ்சாரு. இப்ப உங்களுக்கு சில நேரங்கள்ல சில காரியத்துல தேவன் அனுமதிப்பார். உங்க குடும்பத்துல சில காரியத்துக்காக உங்களுக்கு சில பிரச்சனைகளை கடந்து போய்கிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்களை கண்டிக்கிறவரோ உங்களை உரிமை பாராட்டிலோ கடினமாய் நடத்துகிற பொழுது தேவன் அந்த இடத்துல இறங்கி வருவார். ஆமீன், ஆமீன். அது ஒரு அளவுக்கு தான். கணவனோ மனைவியோ யாரோ கை நீட்டுறதோ ஏதோ செய்ய ஒரு அளவுக்கு, அதுக்கு மேல கை நீட்டிட்டா ஆண்டவர் என்ன செய்வான், அவரை இறங்கி வராமின் சொல்லி நாம் எல்லா இடங்களும் நீங்க பார்க்கலாம். ஆமீன். வேதங்களை வாசிக்கல, அதுதான் வேதத்தை தேடி தேடி வாசிக்கணும். தேவன் என்னெல்லாம் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமீன்.
ஆமென். நம்ம எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் முடிந்தது. சரியா? 32:10 வாசித்து இந்த சாப்டர் முடிப்போம். அடியேனுக்கு அவன் இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு? யாக்கோபு தைரியமாயிரு. யாக்கோபு என்னது? தைரியமாயிரு. வேற என்னது சொல்லுங்களேன். உங்களுக்கு நான் ஒன்னோட இருக்கிறேன். நீ கவலைப்படாது, நீ கவலைப்படாது. இன்னும் கொஞ்ச நாள் தான். ஆமாம், இந்த இன்ஜெக்ஷன் போடல. சின்ன பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க? அவன் பிரசவம் பார்க்குற நேஸ்மார் என்ன சொல்லுவாங்க? கொஞ்ச நேரம் மூச்சை பிடிச்சிங்க, அவ்வளோதான். அவன் அந்த மாதிரி தான் நெருக்கம். கற்ப வேதனை பிள்ளைகள் இத்தனை குடும்பங்களை நடத்தி கொண்டு, ஆனால் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறான். அதனால அவனால் என்ன செய்ய முடியவில்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நீங்கள் உங்களுடைய சுயாதீனத்தை என்ன செய்யறீங்க? அதில் நீங்கள் ஏமாந்து கொண்டிருக்கீங்க. ஆமாம் இல்லையா? திருமணம் முடிச்சு வருகிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்கள் எவ்வளோ ஆசையோட எவ்வளோ அபிலாஷையோடு வந்திருப்பீங்க. ஆனால் அதற்கு பிறகு வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள் வருகிற ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறாங்க? அவர் ஆதரிக்கிறார். ஆகவே சொன்னார், அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா உண்மைக்கும் நான் எவ்வளவு வேணும் பார்க்கிறேன். நீங்க என்னை உயர்த்தி வைத்திருப்பதற்கு நான் எவ்வளவு வேணும் என்னது நான் பாத்திரன் அல்ல. நான் இங்கிருந்து போகிற நேரம் என்னது வழியே தெரியாதபடிக்கு நான் போனேன். போகிற பொழுது என்னது அவன் எனக்கு இந்த வழி என்னன்னே எனக்கு தெரியல. ஆனா நான் வாழ்வாதாரத்துக்காக நான் போனேன், தப்பித்துக் கொள்வதற்காக நான் போனேன். இப்பொழுது கரங்களை தட்டி நான் சபைக்கு வருகிற பொழுது பைபிள் கூட எனக்கு இல்லை. பக்கத்து பைபிளை தான் பார்த்து வாசித்தேன். இன்னைக்கு பைபிள் இருக்கு, பாட்டு புத்தகம் இருக்கு, வேற என்ன இருக்கு சொல்லுங்களேன். உங்களுக்கு என்னது? சமாதானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, நிறைவா இருக்கு, வீட்டுல எல்லாம் இருக்குது. ஆமா இல்லை சொல்லுங்களேன். ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் நிறைய விஷயங்கள் நான் என்ன செய்துட்டேன்? கற்றுக்கொண்டேன். ஆமே, இரு பரிவாரங்கள். ஆமே, எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நான் எப்படி இருக்கிறேன் பாருங்க. எப்படி சொல்றாரு? இப்பொழுது நான் இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். ஆமே, அப்ப அந்த நிலைமைக்கு வருவதற்கு ஆமே அவன் பட்ட பாடுகள் எவ்வளவு வேதனையும் எவ்வளவு சோதனையுமாக இருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு ஏற்றபடி நாங்கள் நடந்து கொண்டே போகிறோம் என்று சொல்லுங்க. ஆமீன். அப்ப சோதனை அவனுக்கு என்ன உண்டானது? ஜெயமாக மாறுது. இன்னொரு காரியத்தை பார்ப்போமா? சீக்கிரமா பார்த்து முடிச்சிடுமா? ஆதியாகமம் 37:14 வாசிக்க. அப்பொழுது அவன் நீ போய் உன் சகோதரனுடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறுசெய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எப்ரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். ஆமென். இங்கே நாங்க பார்க்கிறோம், யாக்கோபு என்ன செய்கிறான்? அவன் தன்னுடைய மகனாகிய யோசேப்பு என்ன செய்கிறான்? தன் சகோதரர்கள் என்னது அவர்கள் போயிருக்கிறாங்க, ஆடுகளை மேய்ப்பதற்காக போயிருக்கிறாங்க. இப்போ என்ன செய்யறாரு யாக்கோபு? கன நாளாயிடுச்சு, ரொம்ப நாளாயிட்டு, என்ன செய்யணும் தெரியல, இங்கே நிற்கிறாங்கன்னு தெரியல, நீ என்ன செய்யணும்? அவங்களுக்கு ஏதாச்சும் கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்? யோசேப்பை அனுப்புகிறான். ஆமாம் இல்லையா? இப்போ அவனுடைய வழிகள் எப்படி இருக்கிறது? அறியாத வழியாக இருக்கிறது. இதுதான் முதல் பயணம். ஆமே ஆமே. யாக்கோபு என்ன செய்ய யாரு? யோசேப்பு என்ன செய்ய மாட்டார்? யாக்கோபை விட்டு தெரியவே மாட்டார். அவருடைய தான் சுத்திட்டு இருப்பார். அப்பா 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 அப்பான்கிட்டே தான் தெரியவார். இப்போ அப்பா பார்க்குறாரு, இவரை என்ன செய்யணும்? அப்பாவை என்ன செய்யணும்? கொஞ்சம் அப்படியே தெளிவாக வரணும். பிள்ளைகளை அப்படி தான் அனுப்பணும், வெளியிலலாம் அனுப்பணும், வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கக்கூடாது. பிள்ளைகளை சில இடங்களுக்கு என்ன செய்யணும்? அனுப்பி எடுக்கணும். அப்போ தான் அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகும். இல்லாட்டி அப்படியே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்குங்க, எனக்கு அது தெரியாது இது தெரியாதுன்னு சொல்லவே கூடாது. இந்த நாட்களில் பிள்ளைகளை அவன் நல்ல பேச்சு திறமை இருக்கணும், பயம் இல்லாமல் தெளிவாக பேசணும், இதெல்லாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். வெளியில் போனால் தான் அதெல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இவன் இப்படியே இருக்கிறான், எந்த நேரமாக தான் இது வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டே கிடக்கிறான். போனை போட்டு போடா அப்படின்னு சொல்லி வெட்டி விட்டார். சரியா? இப்போ இவருக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் என்னது, இப்போ முதல்ல உங்களை பிள்ளைகளை கடைக்கு அனுப்புனா என்ன செய்யுங்க? முதல்ல கடைக்கு போனால் எப்படி போவீங்க? பிள்ளைகளுக்கு தெரியாது இல்லையா? அப்புறம் கடையில் போய்ட்டு தேங்காய் வாங்கிட்டு வந்து கூட என்ன செய்யுங்க? அன்றைக்கி ஃபுல்லாக சந்தோஷம், ஹாப்பி. நான் கடையில் போய் தேங்காய் வாங்கினேனே, அங்கிள்கிட்ட பேசினேனே, பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி சாக்லேட் ஒன்று கொடுத்தாரே,
அதனால சாக்லேட் கொடுத்தா அங்களோட போயிடக்கூடாது சாக்லேட். அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு ஆசை. அப்புறம் அடுத்த முறை என்ன செய்யுங்க, கடைக்கு போகணும்னா என்னது ஆர்வமாக இருக்கும். ஆமாம் இல்லையா? இப்போ யோசிச்சுக்கு என்னப்பா என்னது எப்படிப்பா நான் போகிறது அப்படி சொல்லி போயிட்டாரு. சரியா? இப்போ அவர் என்ன செய்கிறாரு, போய்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அங்கே உள்ள சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ 24 வாசிக்கிறேன். முதலாவது சோதனை தன் சகோதரர்களால் தன் உறவின் மூலமாக அவனுக்கு என்ன வருகிறது, தேவன் ஒரு சோதனையை என்ன செய்கிறார், அனுமதிக்கிறார். ராமின் சொல்லுங்க. நாமே சில நேரங்களிலே அவனும் அப்படித்தானே, லாபான் யாரு, சொந்த மாமா. ஆனால் அங்கே என்ன செய்கிறார், அங்கு ஒரு சோதனையை வைத்திருக்கிறார். அம்மாவே இல்லையா? ஆமீன். அதுபோல இங்கே பார்க்கிறோம், சகோதரர் மூலமாக அவனுக்கு என்ன உண்டாகிறது, ஒரு பெரிய ஒரு சோதனை உண்டாகிறது. ஆமாவே இல்லை? வாசிங்களேன். அவனை எடுத்து, இந்த விஷயமெல்லாம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சனால நான் சும்மா ஓடனா போய்கிட்டே இருக்கிறேன். குழியிலே போட்டார்கள். அந்த குழி பயங்கரமான ஒரு குழியாம். அந்த குழிக்குள்ள என்ன பாவப்பட்டையெல்லாம் கிடந்து என்னமோ தெரியல. தண்ணி இல்லைன்னா அதுக்குள்ள என்னென்னலாம் கிடந்திருக்கும். ஆமாம் இல்லை? சும்மா நல்ல வீடு நல்லா அழகா கூட்டி கீட்டி வைக்கிற வீட்டுக்குள்ளேயே என்னென்னலாம் வந்து கிடக்குது. ஆமாம் இல்லையா? இது எப்படி கிடக்குது, தண்ணீர் இல்லாத என்னது வெறும் குழி. அப்படின்னா எப்படி இருக்கும், அது என்னெல்லாம் இருந்திருக்கும். ஆமாம் இல்லையா? சொல்லுங்களேன். அதுகளுக்கு தூக்கி போட்டாங்க இல்லையா? அதை தூக்கி போட்டு அதுக்கு பிறகு வெளியில எடுத்து 28 சொல்லுகிறது, தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையிலே 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். ஆமென். அப்ப ரெண்டாவது என்ன செஞ்சு விட்டாங்க, வித்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும். இந்த சீன் எல்லாம் யோசிச்சு பார்க்குறீங்களா? எல்லாம் யாரு, சகோதரர்கள் தானே, எல்லாம் யார், அன்னைமார்கள் தானே. அப்போ அப்படியெல்லாம் செய்கிற நேரம் அவங்க, அண்ணா வேணாண்ணா என்னை விட்டுருங்கண்ணா, அப்பாட கொண்டு விட்டுருங்கண்ணா. ஏன்னா அப்பா வாசம் உள்ள பையன் இல்லையா, அவன் மனசுல எப்படி இருந்திருக்கும், குடியில் தூக்கி போட்டோன்னு எப்படி இருந்திருக்கும். இப்போ நல்லா பேசிக்கிட்டே வந்துட்டு திடீர்னு தள்ளி விட்டா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் யோசனையாகும். ஏன்னா 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 ஏன் என்னை தள்ளுறீங்க, ஏன் என்னை அடிக்கிறீங்க, ஏன் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்டுருப்பானா இல்லையா? சொல்லுங்களேன். அதே மாதிரி இந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அதுக்கு பிறகு யாரோ ஒருத்தன் வாரான், வியாபாரத்துக்கு வாராங்க இஸ்மவேலர்கள். அப்போ அவங்க கையில் என்ன செஞ்சாங்க, காசை வாங்கிட்டு. ஆமே. இந்த நேரம் உங்களுக்கு என்ன நினைவு வருது, இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசு கொடுத்தது போல இவன் என்ன செஞ்சாங்க 20 காசு. யாரு, யோசேப்பு. எவ்வளவு அவனுடைய பெருமதி என்ன, 20 காசு. நீங்க அப்படித்தான் உங்க குடும்பங்கள்ல உங்களை அப்படித்தான் சொல்லுவாங்க, வேலை வெட்டிடாம சும்மா இருக்கு, ஒரு 10 பைசா சம்பாதிக்க வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவே இல்லையா சொல்ல, அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன செய்யல, ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் அது போல இவனை என்ன செஞ்சாங்க, அந்த அளவுக்கு அவன் மேல ஒரு பயங்கர கோபம். அவன் என்று அவன் என்னது, இவன் வெறுக்கப்பட்டு இவன் என்னது ஒதுக்கப்பட்டால் தான் தேவன் என்ன செய்ய முடியும், அவருடைய தரிசனத்தை நிறைவேற்ற முடியும். அப்ப உங்க பிள்ளைகளை நீங்களே கட்டி பிடிச்சிட்டே உட்கார்ந்துருந்தீங்கன்னா அந்த பிள்ளை கடைசி வரைக்கும் அதுக்கு கழுகுதான் நமக்கு ஒப்பனையானது. பிதாவாகிய தேவன் தன்னை கழுகுக்கு ஒப்பிடுகிறார். நான் இஸ்ரவேல் ஜனங்களை நான் என்ன செய்தேன், என்னுடைய சிறகுகள் மேல் அவர்களை என்ன செய்தேன், தூக்கி சுமந்தேன் என்று சொல்ல. அதுபோல கழுகு என்ன செய்யும், தன் குஞ்சுகள் என்ன செய்யும், தன் என்னது தன் செட்டைகள் மூலமாக என்ன செய்யும், தூக்கிக்கிட்டு போகும். ராமின்னு சொல்லுங்க. அப்போ பார்க்கும் அந்த என்னது இந்த கழுகு குஞ்சுகள்லாம் அப்படியே உள்ளுக்கே உட்கார்ந்து இருக்கும். நல்லா சாப்பிட்டு அப்படியே மொழி புதுங்க உட்கார்ந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும். பார்க்கும். இந்த கழுகு என்ன செய்யும், நாளைக்கு உங்களுக்கு என்னது எக்ஸாம் இருக்கு, அம்மா எடுத்து படிங்க அப்படிங்கும். அம்மா இல்லையா? அடுத்த நாள் அது பிள்ளைகள் அதுக்கு தெரியாது. அப்போ மெல்ல என்ன சொல்லும், சிலகுல மயிறு உட்காருங்க. அதுக்கு என்ன செய்யுங்க, என்னது நம்ம சுற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு 1 2 3ன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுமா இருக்கும். அம்மாக்களுக்கு அப்பாக்களுக்கு என்ன செய்யும், நீங்க அந்த இது ஃப்ளைட்ல போற நேரம் உங்களுக்கு தெரியும், அந்த என்ன நடக்கும், அந்த ஏர்போர்ட்ல இந்த ஃப்ளைட்டு அப்படியே போகும், அந்த ரனவேல அப்படியே போகும். போகிற நேரம் நமக்கு அப்படியே இருக்கு, கிட்டு சில பேர் இருப்பாங்க அதில் இதை வச்சுக்கிட்டு அதெல்லாம் அப்படிலாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம். அப்போ அந்த மாதிரி பயமாக தான் நமக்கு இருக்கும். அப்படியே போய்கிட்டு இந்த வாக்கில் என்ன ஆகும், அப்படி அந்த டேக் ஓவர் பண்ணுற நேரத்தில் அப்படின்னு நமக்கு என்ன உண்டாகும்,
அப்படி ஏன் ஆயா அத்தான் கத்துமா இருக்கும் அந்த என்னது தமிழ் கழுகா இருந்தால் தமிழில் கத்துமா இருக்கும், இங்கிலீஷ் கழுகா இருந்தால் ஓ மம்மி 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 தான். ஆமாவே இல்லையா? அப்படி சொல்ல நேரம் இருந்தால் ஆமாம், அந்த நாட்களில் பெற்றோர்கள் பிள்ளைகள் அப்படிலாம் அடிச்சு போடு அதெல்லாம் செஞ்சாங்க. ஆமாவே இல்லையா? எத்தனை பேருக்கு கண்ணில் குச்சிக்காவா மிளகா வச்சு பார்த்துருக்கீங்க? அந்த பாருங்க அந்த ஜெனிட்டாங்க அதை நீங்கள் கட்டணும் போடு, உன் பிள்ளைக்கு நீ வச்சு பழக்கம். உப்புல உட்கார வைப்பாங்க. யார் உப்புல உட்காந்தவங்களை அனுபவம் இருக்கா? முட்டி போடும், அது முட்டி தான் உட்கார வைக்கணும். நம்ம அப்படின்னா அந்த ட்ரைனிங்கெல்லாம் நல்லா இன்னைக்கு அப்படிப்பட்டவங்க தான் இன்னைக்கு என்ன நல்லா இருக்கிறாங்க. உப்பு கம்பெனி எப்படி நடத்துகிறாங்க. சரியா? அவங்க என்ன செய்கிறார்கள்? இவர்கள் என்ன நீங்கள் என்ன செய்யணும்? உட்கொள்ள வேண்டும். இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிற விஷயம் உங்களுக்கு ஏன் நான் சிரித்து சந்தோஷமானா, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நம்ம கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். அதனால தான் சொல்கிறோம். ஆகவே அந்த வர்த்தகரான மீதியா நீர் கடந்து போகிற பொழுது அழுதுகிட்டே போயிருப்பாரு யோசேப்பு. அண்ணா அண்ணா அப்பா அண்ணா திரும்பி திரும்பி பார்த்துட்டு போயிருக்கோம். நம்ம சும்மா இந்த ஸ்கூலுக்கு போகிற நேரமே இந்த பாதி வரம் போகிற வரைக்கும் பின்னுக்கு பார்த்துட்டு கை காட்டும். அம்மா கவலையாக இருக்கும். எனக்கெல்லாம் ஸ்கூல் போகிற நேரம் அது மாதிரி ஒரு கவலை உலகத்தில் யாருக்கு இருக்காது. ஏன்டா அம்மா விட்டுட்டு போகிறோம் ஸ்கூலுக்கு அப்படின்னு எங்கள் அக்கா 2 பேரும் நிற்பாங்க, ஒடிக்கார மாதிரி வா அப்படின்னாங்க. அப்படி இழுத்துட்டு போவாங்க. டக்குன்னு இப்படி இப்படின்னு காலை வச்சுட்டு போங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. எங்கள் அம்மாவே எனக்கு எவ்வளோ கவலையாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க சகோதரன். ஆமாம், சரி வாசிப்போமா? 39:12 வாசிப்போம். அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோடு சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவன் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு போதும். அப்ப இங்க 2வது பயங்கரம். முதலாவது குழியிலே என்ன செஞ்சாங்க? தூக்கி போட்டாங்க. 2வது எகிப்து தேசத்துல என்ன நடந்தது? அவனை விட்டு போடுறாங்க. 3வது என்ன நடக்கிறது? ஒரு பெரிய ஆபத்து. தான் இருந்த இடத்துல உனக்கு உயர்வான ஒரு பதவியில இருக்கிறான். அந்த இடத்துல நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நமக்கு வருகிற சில உயர் பதவியான இடங்களிலேயும் சரி, நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்மை வேறு விதமாய் பயன்படுத்துகிற இடமாய் இருந்தால் அந்த இடத்துல எவ்வளவு சம்பளம் கொடுத்தால் நீங்க உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து நீ தான் எல்லாம் பார்த்துக்கனாலும் நீங்க அந்த இடத்துல இருக்கக்கூடாது. நீங்க என்ன செய்யணும்? வீட்டுக்கு வந்துடணும். அங்கே பரிசுத்தம் காணப்படாட்டி உங்களை குறித்து தவறான எண்ணத்துல நோக்கத்துல பார்த்தா அந்த இடத்துல இருந்து நீங்க ரிசைன் பண்ணி பேசாம ஓடிடுங்க. இருக்கணும். அதே நேரம் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்புகள் பிரிகிற மாதிரி இருந்தால் நம்ம என்ன செஞ்சுக்கொள்ளணும்? அந்த இடத்தை விட்டு வர வேண்டும். யார் யோசேப்பு என்ன செய்தான்? அந்த இடத்தை விட்டவன் ஓடி போயிட்டான். சொல்லுங்க, ஓடிடணும். ஆமாவே இல்லையா? 20 வருஷம் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தார். கால வேலையிலே நமக்கு ஆண்டவர் சில காரியங்களை அனுபவிக்கிறார். ஆமாவே இல்லையா? அப்ப அவருக்கு போற வழி எதுவென்றே தெரியவில்லை. அப்ப ஒவ்வொன்றையும் சந்தித்துக் கொண்டே போகிறான். தன் சகோதரர்களால் அவன் என்ன செய்யப்படுகிறான்? துன்பப்படுத்தப்பட்டு குழியிலே போடப்பட்டு விற்கப்பட்டு அதற்கு பிறகு அவன் ஒரு இடத்திலே போய் தங்கி இருக்கிற பொழுது அங்கும் அவனை என்னது? இந்த பலவீனமான பிசாசு. ஏன்னா அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை நிர்மூலமாக்கும்படியாக பிசாசு என்ன செய்யறான்? இப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பாரானால், ஒரு அழைப்பை கொடுத்திருப்பாரானால், ஆமென், அதற்கு விரோதமான சில காரியங்கள் நடக்கும். அப்ப நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சரிங்களா? ஆமென். 41:40 வாசிங்க. இப்ப உங்களுக்கு தெரியுது எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் இருந்து என்ன செய்தாரு? யோசேப்பு வெளியில வந்துட்டாரு. ஆமாவே இல்லையா? ஆமென். அப்ப அதுதான் சோதனை காலம். அப்ப நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கிறது? சோதனைன்னு ஒரு காலம் இருக்கு, காலங்கள் இருக்கிறது. ஆமென். ஒவ்வொரு காலம் இருக்கிறது. சிரிக்க ஒரு காலம் இருந்தால்
அழுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது, நகைக்கு ஒரு காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரசங்கி சொன்னது போல இப்ப எல்லா காலங்களிலும் என்ன செய்தாரு? பாஸ் பண்ணி வந்துட்டார். சொல்லுங்க, நான் இதுல எல்லாம் பாஸ் பண்ணி வந்துட்டேன். சொல்லுங்க, இந்த பிரச்சனை எல்லாம் பாஸ் பண்ணி வந்துட்டேன். இன்னைக்கு கடைசி ஒரு எக்ஸாம் இருக்கு, இந்த எக்ஸாம்லையும் நான் பாஸ் பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான். ஆமே, அப்புறம் நான் பெருமூச்சு விடுவேன். சரியா வாசிங்க. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். ஆமே. இப்ப என்ன நடக்குது? அதுக்கு பிறகு அந்த ராஜா ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அந்த தரிசனத்துக்குரிய காரியத்தை என்ன செய்கிறார்? யோசேப்பு வெளிப்படுத்துகிறார். இப்ப யோசேப்பை பார்த்து அந்த ராஜா சொல்கிறார், பின்னும் பார்வோன் நோக்கி பார். என்னது? அப்படி அவனை பார்த்து கூப்பிட்டு போயிட்டு என்ன செய்யறாரு? எகிப்து தேசத்துல ஒரு ராஜா அப்படியே கொண்டு போயிட்டு அரண்மனையில இருந்து அப்படியே காட்டுறாரு. யூ see, இவைகள் எல்லாம் என்னது? நீ பட்ட பாடுகளுக்கு என்னது பிரதிபலன். ஆமாவே இல்லையா? நமக்கு உடனே எல்லாம் கிடைச்சிடாது. எல்லாரும் என்னது? பாடுகள் மத்தியில தான் கடந்து போகணும். ஊழியமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், வாழ்க்கையா இருக்கட்டும், பாடுகளோடு கடந்து போனாதான் நமக்கு ஆமீன் அதனுடைய பிரதிபலனை நாங்கள் என்ன செய்ய முடியும்? பிற்காலத்துல அனுபவிக்க முடியும். ஆமீன். அப்ப ஆரம்பத்திலே நம்ம ஐயோ அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம வந்துடக்கூடாது. அதுல நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். ஆமீன் சொல்லி தேவன் நம்மோடு இருக்கிறாருன்ற விசுவாசத்தை குறித்து தான் அதனால நம்மளோட பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே கரங்களை தட்டி தேவனை மேன்மைப்படுத்துகிறார். அவர் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின்பு சொல்லுங்க, நான் பொன்னாக விளக்குவேன். அவன் விலையேறப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். பார்வோன் யோசித்து பாருங்க, எத்தனை வயசு? யோசிப்புக்கு எத்தனை வயசு? 30 வயது. யங் மேன். ஆமாவே இல்லையா? 30 வயசுல என்னது? ஒரு பெரிய பொறுப்பு. ஆமீன் சொல்லு. ஆமே. நமக்கு அந்தந்த காலத்துல என்ன செய்ய வேண்டும்? அது நமக்கு கிடைக்கணும். ஆமாவே இல்லை? அவன் காலேஜில் படிச்சுட்டு 40 வயசுல போயிட்டு டீச்சருக்கு போனீங்கன்னா 2 வருஷம் வச்சுட்டு பல்லு கொட்டி போச்சுன்னு என்னது? ஆமாவே இல்லையா? அப்போ அந்தந்த காலகட்டத்தில் என்னது? அப்போ அந்த 30 வருஷம் வரைக்கும் என்னது? ஆண்டவர் அவனுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கிறார். ஆமாம் இல்லையா? 17 வயதில் தன் தகப்பனிடத்திலிருந்து புறப்பட்டு போனவன் ஆமை அதை தொடர்ந்து இருந்த காலங்களில் எல்லாம் நெருக்கப்பட்டு இப்போ என்ன ஆயிட்டான்? எக்ஸாம் கடைசி ஹெண்டர்சன் எக்ஸாம் எழுதிட்டான். அதில் பாஸ் ஆகிட்டான். இப்போ அவனுக்கு என்ன கொடுக்குறாங்க? கிராஜுவேஷன். உராமின்னு சொல்லு. ஆமாம் இல்லையா? பார்வன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை அப்படின்னா என்னது? மோதிரத்தை கலட்டி கொடுக்க முடியாது கண்டவங்களுக்கு. நான் ராமின்னு சொல்றேன். ஆமாம் இல்லையா? எல்லாரும் கலட்டி கொடுக்க முடியுமா மோதிரத்தை? மோதிரம் நம்ம வந்து இந்த கையில் போட்டுக்கிட்டு தெரியும். வெள்ளி மோதிரம், குச்சி மோதிரம், கையெல்லாம் மோதிரம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மோதிரம் இது என்னது? ஆளுகை. ஆமே. ஒரு தேசத்தை ஆளுகிற பொழுது அந்நாட்கள் என்ன செய்வாங்க? அந்த முத்திரை சின்னம் இருக்கும். அந்த முத்திரை என்ன செய்வார்கள்? ஆமேன். அதுதான் நாங்கள் எஸ்தர் புத்தகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். அந்த முத்திரையை அப்படி குத்துவார்கள். அப்போ அதில் என்ன இருக்கும்? ஸ்டாம்ப் மாதிரி இருக்கும். அதில் சைன் பண்ணாலே போதும். ஆமாம் இல்லையா? அதுதான் அதுக்கு பிறகு அந்த ஸ்டாம்ப் இதெல்லாம் வந்துச்சு. ஆமாம் இல்லையா? இப்போ பாருங்களேன், எங்கே இருந்தார்? ஒரு வீட்டில் வேலைக்காரனாக இருந்தார். ஆமாம் இல்லையா? அங்கே இன்னும் யுத்தமாக இருந்தார். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? சிறைச்சாலைக்கு போனார். சிறைச்சாலையில் எப்படி இருந்தார்? அங்கே உண்மை யுத்தமாக இருக்கிறார். பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம் இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே போனாலும் என்னது? நம்ம இடத்தை சொல்லக்கூடாது, நம்ம இருக்கிற இடத்தை சொல்லக்கூடாது, நம்ம பக்கத்தில் பழகிறவங்களை பற்றி சொல்லக்கூடாது. நாமாவே இருக்கும். ஆமாவே இல்லை? ஐயோ அந்த பிள்ளையோடு சேர்ந்து என் பிள்ளை கெட்டு போயிட்டேன். இல்லை நீ உன் பிள்ளை நல்லா இருக்குன்னு நீ நினைக்கணும். ராமின் அந்த இடம் சரியில்லை, இல்லைன்னா நாம் நல்லா இருப்போம். அந்த குடும்பம் சரி, அந்த ஊர் சரியில்லை, இல்லை எதுவானாலும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வது நமக்கு தான் முடியும். ராமின் சொல்லுங்க. ராமினே. ஆகவே இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து வாசிக்கும் மகள் போட்டு அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி பெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து. என்னது அந்த சீன் அப்படி யோசிச்சு பாருங்க, அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அரண்மனையில் எல்லாரும் என்ன இருப்பாங்க? எல்லாம் எல்லாம் ராஜ உடைகள் அணிந்து மந்திரிமார்கள், புலவர்கள் இப்படி எல்லாம் இருப்பாங்க. ஆமாம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல யார் மெயினாக நிற்கிறது? ஆமே. அப்போ யோசிச்சு எப்படி இருக்கிறாரு?
எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அவர் ராஜா தனக்கு பிறகு தன் மகனுக்கு செய்ய வேண்டியதை அவருக்கு செய்கிறார். ஆமாம் இல்லையா? அப்ப யூதர்களுடைய வாழ்க்கையில பாருங்களேன், வாசனை ஆசையா இருக்குல்ல. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரையை கலட்டிறான். ஆமாம், அது கலட்டினா எல்லாருக்கும் எப்படி இருக்கும் தெரியுமா? இருந்தவங்கலாம் யாரு? எகிப்தியர்கள். ஆமா இல்லையா? அப்போ எப்படி இருக்கும்? என்ன செய்ய போற ராஜா அப்படின்னு யோசனையா இருக்குமா இல்லையா? ஒரு புறஜாதி மனுஷன் ஆமை அடிமையை போல் அந்த தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டவன் இன்னைக்கு என்ன செய்யப்படுகிறான்? அந்த தேசத்திலே உயர்த்தப்படுகிறான், ஒரு அரசனாக, ஒரு ராஜாவாக. ஆமை கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தி ஆமை வாழ்க்கையில் வருகிற அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு பாடம், எல்லாம் ஒரு ஸ்டடி தான். இதுக்கு பிறகு ஆமை நீங்கள் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. அவருடைய தரிசனத்தை பற்றி கொள்ள வேண்டும். நான் இந்த பாதையில கடந்து போகிறேன், ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது, என்னை கொண்டு கர்த்தர் ஏதோ செய்ய போகிறேன், அதுதான் எனக்கு இந்த வழியில் நான் போகிறேன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த ஓட்டத்திலே ஓட வேண்டும். ராமின் சொல்லுங்க. ஆகவே வாசிக்க வெள்ளை வஸ்திரங்களை உடுத்தி எப்படி நின்று பாரா இருக்கும்? நல்ல கட்சி உள்ளவன் 30 வயது எப்படி இருந்திருப்பாரா இருக்கும் சொல்லுங்கண்ணே. அப்படி நல்ல கட்சி தான். இப்படி காலெல்லாம் அப்படி வச்சுட்டு அப்படி இந்த அவார்டெலாம் கொடுக்க நேரம் எப்படி நிற்பாங்க, அந்த மாதிரி நிற்பாங்களே இல்லை எப்படி போயிட்டு இருப்பாங்க. கொடுத்துங்க ராஜா அப்படியா? நம்ம அப்படி தான் இருக்கும். எங்கே போனாலும் என்னது சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். பிரதர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம கற்றுட்டு பிள்ளைகள் சொல்லுங்க. அப்படி நிற்கணும். ஆமே அப்படி நடக்கணும். ஆமாவே இல்லையா? ஆமாண்ணா. அது நமக்கு என்ன இருக்கு? ராஜ நடை. சொல்லுங்க. என்ன ராஜா? யூதராஜன். அவரை போல எப்படி இருக்கணும்? கட்சிக்கிற நேரம் என்ன ஆகும்? அப்படி இருக்கணும். ஆமாங்க இல்லையா? பிரசங்க மேடைகள், உங்களுக்கு கொடுக்குற ஒரு பாடல் பகுதி, இதெல்லாம் சும்மா எப்படி இருக்கணும்? ஆமாம், அப்படி நிற்கணும். அப்படி நின்று என்ன செய்ய வேண்டும்? அதில் அப்படியே மூழ்கணும். ஆமாம் இல்லையா? அப்படி இருக்கணும். ஆமாம் இல்லையா? அப்போ நம்ம அந்த பழைய இதை நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்து எல்லாம் வந்து ஞான சண்டை சபைக்குள்ளே இருந்தாலும் இன்னமும் அப்படியே இருக்கு. என்ன சிஸ்டர் அவங்களை பார்த்து பேசுகிற நமக்கு கோவம் தான் வரும். என்ன இன்னமும் அப்படி ஸ்கூலோ எங்கேயோ வேலை தளத்தில் போனதுலேருந்து அதே மாதிரி இருந்தால் எப்படி இருக்கணும்? ஒரு முன்னேற்றம் இருக்கணுமா இருக்கக்கூடாது? சொல்லுங்களேன். இப்போ பெஸ்ட் டே நம்ம போகிறோம், அப்போ நமக்கு பழக்கமெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் என்னது? அப்புறம் என்னது? என்ன ஆகிப்போய் அது என்னது? என்னம்மா? அது சொல்லிக்கணும் சபையில். ஆமாவே இல்லையா? அதெல்லாம் தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை பாருங்களேன். இதை யோசித்து பார்க்கணும். இதெல்லாம் பாருங்க. யாருக்கு இதெல்லாம்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. ஆமாம், அன்னைக்கு யோசிப்புக்கு நடந்ததுதான் இன்றைக்கு உங்களுக்கு நடக்கும். ஆமாம் இல்லையா? ஆமாம், உங்களை வேலைக்குன்னு நீங்கள் இன்டர்வியூக்கு போயிட்டு நிற்கிற நேரம் நீங்களா அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிடணும். ஆமாம் இல்லை? அவங்க அப்படி இல்லை. நம்ம என்ன செய்யறது? எவ்வளோ சம்பளம் கேட்டானா எல்லாம் கொடுக்குறான். விடாம சொல்லுங்க. நான் சரியாக இருந்தாலும் எனக்கு எல்லாம் கிடைக்கும். நம்ம எவ்வளோ சம்பளம்? 30,000. கடைசிடும் கிடையாது. உனக்கு ஒன்றுமே கிடைக்காது. 10 ரூபா கூட கிடைக்காது. ஆமாம் இல்லை? ஆமாம். அப்போ பாருங்க, நம்மை கூப்பிட்டு என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய திறமையை கண்டு என்ன செய்ய வேண்டும்? ஆமாம், என்னோட கம்பெனிக்கு எடுத்து என்ன செய்ய வேண்டும்? அந்த கம்பெனி மேனேஜரை என்ன செய்யணும்? அந்த அதிகாரியை என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய 2ஆம் ரதத்துக்கு மேல் அப்போ பாருங்க அந்த சீட்டில் உட்கார வைக்கிற ராமின் கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்க. விசுவாசிங்க. உங்களை யாரோ ஒருத்தருக்கு ஆமே இன்னைக்கு நீங்கள் 17 வயசு இருக்கலாம், 18 வயசு இருக்கலாம், 30 வயசு இருக்கலாம். ஆமே உனக்கு 30 வயசுல உனக்கு உயர்வை கர்த்தர் கொடுப்பார். அப்போ நீ நினைப்ப ஆமே இந்த தேதியில் 31ஆம் தேதி பிரசங்கம் பண்ணல ஆண்டவர் எனக்கு தான் பேசினார் சொல்லி. இன்னைக்கு உனக்கு சின்ன வயசாக இருக்கலாம், நீ இன்னைக்கு படிக்கிற பிள்ளையா இருக்கலாம், அல்லது ஏதோ சின்ன வேலைகளை செய்து கொண்டிருக்கலாம். நீங்கள் கர்த்தருக்கென்று உண்மையாக இருந்தாமல் இந்த பாடுகள் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியிலே சமாதானத்தோட சந்தோஷம் இதெல்லாம் அப்படியே பொறுமை தான். வீட்டுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை வரும், அதெல்லாம் தாண்டி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த கோல் அடிக்கணும்னு சொல்லுங்க. நான் இதுக்காகத்தான் பிடிக்கப்பட்டேன், நான் இதுக்காக தான் நான் ஓடுகிறேன், இதுக்கு என்ன பிரச்சனை வந்தால் நான் என்ன செய்வேன்? நாம் எல்லாத்துக்கும் முகம் கொடுப்பேன். காரணம் ஒரு நாள் நான் உயர்த்தப்படுவேன் என்று சொல்லுங்க. தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி வந்து டொக்கன்னு என்ன அடிக்கிறாங்க. என்னது? என்னது அப்படி அந்த அடிச்சு சொல்லுவாங்களே என்னதுமா?
முரசொலி மாறனா? சபையாரை கவனிக்க வேண்டியது, பட்டினத்தாரை கவனிக்க வேண்டியது. இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே யோசேப்பு என்கிற என்னது ஒருவரை ராஜாவாக ஏற்படுத்தியிருக்கிறார்கள். எல்லாரும் அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? தலை குனிய வேண்டும். ஆமாவே இல்லையா? இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். ஆமாவே இல்லையா? நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களை ராஜாக்கள் மத்தியிலே என்ன செய்வாராம்? ஆமா, என்னது வாசிங்களே, இது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனம் வருமே. 1 சாமுவேல் இருக்குதானே? ஒரு நேரமா பிரிண்ட் பண்றீங்களா பைபிள? அவனை சிறியவனை புழுதியிலிருந்து என்னை எடுத்து என்னை எடுத்து அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தில் கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்க. கர்த்தர் என்ன செய்கிறாராம்? இங்கிருந்து நம்மளை எடுக்கிறாராம். குப்பையும் தூசியிலும் கடந்து நம்மளை எடுத்து ஈக்குவல் ராஜாக்களோடு கூட நம்மை வர வைக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துகிறார். 10 வாசிங்க மகள். செய்த பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாட்டினார். ஆமாவே இல்லையா? அவருடைய பாடுகள் பயங்கரமா இருக்கும். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்தான்? அதுதான் அவன் சொல்லுகிறான், நான் போகிற வழி எனக்கு தெரியும், ஆனால் அவர் அறிவார். சோதிக்கப்பட்ட பின்பு நான் என்ன செய்வேன்? ஏசாயா 53:3, 4, 5, 6 அப்படியே வாசிப்போமா? அவர் அசட்டை பண்ணப்பட்டவரோ, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரோ, துக்கம் நிறைந்தவரோ, பாடு அனுபவிப்பவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டுபண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையோ அவர் மேல் விழப்பண்ணினார். அப்ப நாம் வழி தெரியாதபடி நாங்கள் போகிற பொழுது, அறியாத வழியிலே நாங்கள் போகிற பொழுது ஆண்டவராக இயேசு என்ன செய்தார்? அவர் நமக்கு வழியாக மாத்திரமல்ல, அவர் அந்த சோதனைகள் எல்லாவற்றையும் என்ன செய்தார்? அவர் சகித்திருக்கிறார். அம்மாவில்லை இந்த உலகத்திலே ஆமே நாம் பட வேண்டிய எல்லா உபத்திரவங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார்? தன்மேல். அவர் பாருங்க, அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவர். இந்த உலகத்தை உண்டாக்குன சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த பூமியிலே மனுஷனாய் பிறந்த பொழுது துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். பாடுகள் மத்தியிலே போறார். நீயும் நானும் பாடுகள் படக்கூடாது என்பதற்காக ஆமென் அவரை விட்டு நம்முடைய மறைத்துக் கொண்டோம். அசட்டை பண்ணப்பட்டார். ஆமென். போர் இடங்கள் எல்லாம் அசட்டை பண்ணப்பட்டோம். ஆமாவே இல்லையா? ஆனால் நீங்களும் நானும் அசட்டை பண்ணப்படாதபடி நமக்கு அப்படிப்பட்ட ஒரு உயர்வை, யோசேப்புக்கு வந்த உயர்வை, யாக்கோபுக்கு வந்த உயர்வை போல ஆமென் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வை கொண்டு வருவதற்காக மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர் ஆமென் சொல்லுங்க. நம்ம படுகிற பாடுகள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சாரா? அந்த பாடுகளை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் பிசாசாரம் நம்மளை சோதிப்பதற்காக அவன் செய்கிற பாடுகள் நம்மளால என்ன செய்ய முடியாது? அவ்வளவு கடினமானது. அம்மாவில்லையா? அவரை நாங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டபடினால் தான் இந்த பாடுகள். அம்மாவில்லையா? இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு பாடுகள் இல்லை. ஆகவே அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆமென். யாக்கோபு தன் துக்கங்களை என்ன செய்தான்? அவனே சுமந்து தீர்த்தான். யோசேப்பு என்ன செய்தான்? அதை அவனே சுமந்து துதித்தான். ஆனால் நீயும் நானும் ஆமே சுமக்க வேண்டியதை அவர் என்ன செய்கிறான்?
அவர் சுமக்கிறார். நாமோ ம். அவர் தேவனால் அடிபட்டு ம். பாதிக்கப்பட்டு ம். சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் ம். அவர் காயப்பட்டு காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் ம். அவர் நொறுக்கப்பட்டார். ம். நமக்கு சமாதானத்தை உண்டு உண்டு பண்ணும் பண்ணும் ஆக்கினை அவர் மேல் அவர் வந்தது. மேல் வந்தது. அப்ப நமக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் என்ன செய்தான்? தழும்புகளினால் நாம் குணமாக்கப்படுகிறோம். நாம் என்ன செய்யப்படுகிறோம்? குணமாக்கப்படுகிறோம். அப்படி என்னது? மறுரூபமாக்கப்படுகிறோம். குணமாக்கப்படுகிறது என்னது? சுகமாக்கப்படுவதல்ல. நாம் என்ன செய்யப்படுகிறோம்? ஆமே, அந்த பாவத்திலிருந்து இது பாவம் என்று சொல்லி அந்த பாவ வழியிலிருந்து நம்ம வெளியில வந்து குணமாக்கப்பட்டுட்டோம். அதுக்கு பிறகு நமக்கு என்னது? ஆமே, நாவிக்குரிய சரி சரீர பிரகாரம் நமக்கு என்னது? வியாதி மாத்திரமல்ல, நாம் ஆரோக்கியம் உள்ளவர்களாக நாங்கள் மாறுகிறோம். ஆமீன் சொல்லுங்க. ஒரு மனுஷன் நாமே வேத சத்தியத்தின்படியாக நாங்கள் வாழ்கிற பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறான்? வியாதிகள் எல்லாவற்றையும் நம்மளை என்ன செய்கிறான்? நீக்கி போட்டுக்கிறார். ஆமாம், வேத சத்தியத்தின்படியாக நாங்கள் ஆமேன் என்ன செய்யப்படுகிறோம்? நாம் சரியாக கற்றுக்கொண்டு நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை இது நம்ம நினைக்கக்கூடாது. வசனம், பைபிள், இது ஜெபம் இப்படின்னு மட்டுமல்ல, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் மிக முக்கியமான இந்த எழுத்துளி நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய சரீரத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும். ராமின் சொல்லுங்கள். நீங்கள் பவுல் எழுதுகிற நிருபங்கள் எல்லாம் வாசிப்பீர்களானும் சரி, பழைய ஏற்பாடுகளை வாசிக்கிற பொழுதும் தேவன் மனுஷன் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன உடுத்தணும், எப்படி உடுத்தக்கூடாது, எப்படி டைம்க்கு, இது எல்லாமே இதில் இருக்கு. ஆமா இல்லையா? இதன்படி ஒரு மனுஷன் நடந்துட்டாலே போதும். ஆனால் பிசாசு நம்மை அப்படி நடத்த விடாதபடி நம்மளை என்ன செய்வான்? பாவ வழிகளிலே கொண்டு போய் தேவையில்லாத போதை வஸ்துக்கள், தேவையில்லாத போதை, தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்கள், இது நம்முடைய சரீரத்தை கெடுத்து நாங்கள் என்ன செய்யப்படுகிறோம்? வியாதிக்குள் உட்படுத்தப்படுகிறோம். ஆமா இல்லையா? ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? படைக்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? இவைகள் எல்லாம் நல்லது, ஆரோக்கியமானது. நாட்களில் அப்படிதான் இருந்துச்சு. அவங்களாம் எத்தனை வருஷங்கள் இருந்தாங்க? 1000 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இருந்தாங்க. 999 இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அம்மாவில பர்த்டே எல்லாம் எப்படியெல்லாம் கொண்டாடி இருப்பாங்களோ தெரியல. அம்மாவில ஆனாலும் இப்படி இருந்தாங்க, ஆரோக்கியமாகவே இருந்தாங்க. யோசித்து பாருங்களேன். யாரு? சாராளை யோசிச்சு பாருங்க. சாராள் எத்தனை வயசு? இல்லைங்க அம்மா, அந்த இங்கே எகிப்துக்கெல்லாம் பொண்ணு என்ன எத்தனை வயசு? 75 வயசு என்னமோ. எப்படி இருக்கிறாங்க? எப்படி இருக்கிறாங்க? சரியா தான் சொல்லுங்களேன். எத்தனை வயசு? 20. பார்க்க 50 வயசு மாதிரி இருக்கு. இந்த பாட்டி கதையெல்லாம் சொல்றேன். அந்த ராஜா பார்த்துட்டு என்ன செய்யலாம்? என்னாச்சு பாருங்க, நம்முடைய சரீரத்தை எப்படி, நம்முடைய சரீரத்தை பேணணும், சரி பண்ணணும். ஆமாம் இல்லையா? சொல்லுங்களேன். சும்மா அப்படி கை எப்படி நீட்டு வச்சுட்டு காலை எப்படி வச்சுக்கலாம், அப்படி நமக்கு அலங்காரமாக இருக்கணும். ஆமாம் இல்லையா? ஏன்னா நம்ம அவர் சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம அந்த சாயலை கெடுத்து கொள்ளக்கூடாது. ஆமாம் இல்லையா? அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா அப்படிலாம் இருக்கும். நல்லா விட்டமின் சாப்பாடு அப்படிலாம் அதெல்லாம் இருந்துச்சு அந்த நாட்கள். இன்றைக்கி அப்படின்னு கத்திரிக்காய் சாப்பிட்டா பல்லு முளைக்கும். ஆமாம், என்னது வெண்டிக்காய் சாப்பிட்டா முடி வளரும். இப்படியே கேட்டுக்கிட்டு ஆமாம், டக்குன்னு பார்த்தா வெண்டிக்காய் சாப்பிட்டு முடி வளரணும்னு அங்கே போய்ட்டு வெண்டிக்காய் என்ன விலை? 500 ரூபா. ஏமாத்திர உலகத்தில் கிடக்கிறோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளினாலே குணமாக்கப்பட்டிருக்கிறாம் என்று சொல்லுங்க. நம்ம எல்லாரும் ஆடுகளை போல என்ன செய்தோம்? தெரியல, எங்க போறனே தெரியல. கண்டதெல்லாம் ஏறுது. ஆமா, புதுசா ஊர்களுக்கு போனா சில பேர் பஸ்ல ஏறுவாங்க. எல்லா பஸ்லயும் ஏறுது. ஏன் கண்டக்டர் இறங்கு அப்படின்வாங்க, டிரைவர் இறங்கு அப்படின்வாங்க. ஆமாம் இல்லையா? அப்படியெல்லாம் ஏறுறது. அந்த மாதிரி நம்மளும் தெரிஞ்சோம். ஆமா, ஆனால் ஒரே வீட்டுல இருந்து போவாங்க. அங்க ஒரு இடத்துக்கு போனோம்னா கடைக்கு போனாதான் சரி, அந்த கடைக்கு வாங்க, இந்த கடைக்கு வாங்க. கடைசியில் புருஷன் சொல்லலாம், நீ எந்த கடைக்கு போ, நான் ஒரு கடைக்கு போறேன். பிள்ளைகள் அவங்க வாங்கம்மா, அங்கதான் நான் கண்டது இருக்கு அப்படின்னு. இல்லை, அங்க போயிட்டு அப்படியே வருங்க பின்னுக்கு. சரி வா, அந்த கடைக்கு போவோம். அங்கே போயிட்டு பார்த்துட்டு வாங்க அங்கே போவோம். ஆமே, அந்த மாதிரி வழி தப்பி தெரியணும். ஆமாம் இல்லையா? ஏன்னா இந்த உலகம் அப்படிதான், இச்சிக்கிற உலகம். கண்டதெல்லாம் அலைஞ்சு தெரியணும். ஆண்டு சொல்றாரு, வேணாம், வா. கர்த்தரோ
இதெல்லாம் அக்கிரமம். அறியாம திடீரம் சொல்லிட்டு அங்கங்க அலைஞ்சு திடீரமே, இதெல்லாம் அக்கிரமம், தேவையில்லாத விஷயம், டென்ஷன் ஆக்குறது. அப்புறம் பிபி பாருங்களேன், அப்புறம் என்ன பல்லில் வச்சு சுகர் பாருங்களேன். அவர் மேல் கொலோசியர் 1:20 வாசிங்க. சீக்கிரம் நம்ம 5 நிமிஷம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே ஆமென். சமாதானத்தை உண்டாக்கி சமாதானத்தை உண்டு பண்ணினார். ஆமென். அந்த சிலுவை என்னது நமக்கு கொண்டு வந்தது? சமாதானத்தை. சொல்லுங்க, அந்த சிலுவை மரணம் எங்கே போம், எது வழி என்று அறியாத நமக்கு முன்பதாக சிலுவை இருந்தது. ஆமென். சொல்லுங்களேன். பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையோ அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவோ அவருக்கு பிரியமாயிற்று. ஆமென். பாருங்க, நமக்கு என்ன சொல்றாரு? அப்ப நமக்கு இந்த பூலோகத்திலையும் பரலோகத்திலும் நமக்கு என்னது? அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்க. வாசிய மகன், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை அவருடைய ரத்தம் சிந்துதல் நமக்கு என்ன கொண்டு வந்தது? சமாதானம். நம்ம குடும்பங்களிலே சமாதானம், பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம், இருக்கிற வீடுகளில் சமாதானம், எல்லாரோடையும் நம்ம எப்படி இருக்கிறதுக்காக சிலுவைக்கு போனாரு. அப்ப நம்ம எல்லாருமே சமாதானமா இருக்கணும். 3 வச்சிருக்க கூடாது. உண்டாக்குறார். இது ரெண்டையும் ஒன்று செய்கிறார். பரலோகம் பூலோகத்தை என்ன செய்கிறாரு? அந்த பிரிவினையை மாத்துறார். ரெண்டுக்கும் உள்ள பிரிவினை. இப்ப நமக்கு என்னது? பரலோகத்திலையும் என்னது, பூலோகத்துக்கும் நமக்கு என்னது? அவன் வருங்கால அதாவது அந்த வழியை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் இந்த பூமியிலே. ஆண்டவர் ரகசிய வருகையிலே என்ன செய்யப்படுவோம்? நாம் சபை என்ன செய்யப்படும்? எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப இந்த பூலோகத்தில் நம்ம எங்க போக போறோம்? பரலோகத்து போவதற்கு எது வழியாக இருக்கிறது? சிலுவை மரணத்தின் மூலம் ஆண்டவர் என்ன செய்தார்? நமக்கு அந்த வழி ஏற்படுத்தினார். யாவையும் அவர் மூலமாக பிரியமாயிட்டு. கொலோசியர் 2:14 வாசிங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை யார் அழுகிறது? வாசிங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துகிறார். எவ்வளவு பெரிய ஒரு ரகசியத்தை கொலோசியர் எழுதுகிற கொலோசியருக்கு வாசிங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளையாகவும் விரோதமாகவும் இருந்த கட்டளைகள், நியாய பிரமாணங்கள், அவைகளை நாம் என்ன செய்ய முடியாது? கை கொள்ள முடியாது. அதை குலைத்தார். எழுதுனதை என்ன செஞ்சாரு? அதை குலைச்சிட்டார். பிரமாணம் கட்டளைகள் நமக்கு என்ன செய்ய? அது கை கொள்ள முடியாது. நீங்கள் கட்டளைகள், நியாய பிரமாணத்தை என்ன செய்ய முடியாது? கை கொள்ள முடியாது. கை கொள்ளுகிற பாக்கியவான்கள், ஆனால் கை கொள்ள முடியாது. ஆமா இல்லையா? அது அவ்வளவு நெருக்கமானது. அதை நடுவிலே அதுதான் அவர்களுக்கு இருந்தது. யூதர்களுக்கும் புறஜாதி ஜனங்களுக்கும் எல்லாருக்கும் இருந்தது என்னது? இதுதான் அந்த பிரமாணம், இந்த கட்டளை. இதை தான் முன்வைத்து செய்து கொண்டு இதை என்ன செய்தார் ஆண்டவர்? சிலுவை மூலம் அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையில் எதை அறிந்திருக்கிறான்? கட்டளைகளையும் பிரமாணத்தை. அதுதான் என்ன செய்தது? அந்த ஜனங்களை ஒரு மதவாதமாக இருந்தது. யூத மதம் அதை தான் இன்றைக்கு பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் இஸ்ரவேலர்கள் ஆகிய அவர்கள் அந்த யூத மதத்தை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் பாக்கியவான்கள். நாங்கள் யூத மதம் அல்ல, நாங்கள் யூதரும் அல்ல, நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் மதம் அல்ல, நாங்கள் மார்க்கத்தார்கள். ராமின் சொல்லுங்க. நானே வழியும் சத்தியம் ஜீவனம்னு சொன்ன இயேசுவின் வழியிலே நடக்கிறவர்களாக இருக்கிறோம். அவசிங்க துரைத்தனங்கள் அதை தான் வைத்து ஆசாரியர்கள், லேவியர்கள் இவங்க என்ன செஞ்சாங்க? அந்த கட்டுப்பாட்டுகளே இந்த ஜனங்களுக்கு வச்சிருந்தாங்க. யாரு? இஸ்ரவேல் ஜனங்களை. ஆமாவே இல்லையா? அதிகாரம். இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதே தான் அவர் செய்து கொண்டிருந்தார்கள். ஒழித்துக்கொண்டு வெளியரங்கமாக தன்னை நிர்வாணப்படுத்தினார். எல்லாவற்றையும் இருந்து ஆண்டவர் என்ன செய்தார்? உன்னையும் என்னையும் போற வழி எது என்று அறியாமல் இருந்த நம்மை நமக்காக அவர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு நீயும் நானும் இந்த வார்த்தை வசனத்தினாலே புடமிடப்பட்டு
பொன்னாக விளங்கும்படி செய்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். எபிரேயர் 12 வாசிங்க. 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் அவர் நம்ம சகிக்க வேண்டியது அவர் என்ன செய்தார்? அவர் சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் கரங்களை தட்டி தேவனை படுத்துகிறார். அவர் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உனக்காக எனக்காக பரிந்து பேசுகிறார். ஆமே நாள் வரும் பொழுது அவர் சிங்காசனத்திலிருந்து இறங்கி வந்து உன்னையும் என்னையும் அழைத்து கொண்டு போவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக உறாமல் அப்படிப்பட்ட பாடுகள் மத்தியிலே கடந்து போக நம்மை அனுமதிக்காதபடி அவர் அந்த பாடுகளுக்குள்ளாக கடந்து போய் நம்மை வெட்டி சிறக்க செய்திருக்கிறார். நம்மை பொன்னாக விளங்கும்படி செய்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறேன். தெளிவு நன்றி நாம் சொல்லலாம். போன பாதைகள் கடினமாக இருந்தது. ஆனால் முடிவிலே அவர்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டார்களே தகப்பனே. இதோ காலவேளையில் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நம்மால் கடைசியில் வந்திருக்கிறோம். என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளையை குறித்து, என் கணவனை குறித்து, என் மனைவியை குறித்து, எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரே நீர் என்ன வைத்திருக்கிற இதே உபத்திரம், இதே வேதனை, இதே சங்கடத்திலே நான் பிரயாணம் பண்ண வேண்டுமா? அல்லது எனக்கு ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, எனக்கு யோசிப்பை போல ஒரு அழைப்பு வந்ததா? ஆண்டவரே, யோசிப்புக்கு ஒரு அழைப்பு வந்தது. ஆமீன். அவன் அந்த தேசத்துல ஒரு ஒரு பெரிய அதிகாரத்துக்குள்ளாக வருவதற்கு ஒரு அழைப்பு வந்தது. யாக்கோப்புக்கு ஒரு அழைப்பு வந்தது. நீந்தரத்தை விட்டு கடந்து போ என்று சொல்லி அப்பொழுது அவன் புறப்பட்டு போகிற பொழுதுதான் அவனுக்கு நடந்த எல்லா சம்பவங்களையும் அங்கே பகிர்ந்து கொண்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம் மனுஷரிடத்தில் அல்ல, ஆண்டவரிடத்தில் பகிர்ந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்தது, ஏன் இதெல்லாம் அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி ஒருவேளை கர்த்தருக்கென்று கர்த்தருடைய காரியத்தின் நிமித்தம் உங்களுக்கு இப்படிப்பட்ட பாடுகள் இருந்தால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு உயர்வை கொடுப்பார். அல்லது கர்த்தரை அறியாதபடி நான் சில தவறுகள் செய்திருந்தால் இந்த காலவில் ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒப்புரவாகிற பொழுது கர்த்தர் உங்களுக்காக அதை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி மரணம் இந்த பூமியிலே அறியாதவர்கள் செய்கிற எல்லா பாவங்களுக்கும் அவர் தாமே கல்வாரிக்குள் கடந்து போனார். அதுபோல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரவங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் மாற்றப்பட்டதாக அவர் கல்வாரி சிலுவையிலே தாமே அவர் வெற்றி சிறந்தவராய் காணப்படுகிறார். நீ வெற்றி சிறந்தவராய் காணப்படும்படி, உன் பிள்ளைகள் வெற்றி சிறந்தவராய் காணப்படும்படி, உன் வாழ்க்கை வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கையா மாறும்படிக்கு அவர் எல்லாவற்றையும் தன்மையில் ஏற்றுக்கொண்டு அவர் கல்வாரியிலே கடந்து போய் சிலுவையினால் உனக்கு மீட்பையும் ரட்சிப்பையும் கொடுத்து வேத சத்தியத்தை கேட்டு வேத சத்தியத்தின் மூலம் நீ நடந்து நீ வேத வசனத்தினால் நீ புடமிடப்பட்டு நீ இந்த பூமியிலே பொன்னாய் விளங்கும்படிக்கு அவர் இந்த பூமியில வார்த்தையானவர் மானுஷனால் வெளிப்பட்டு நம்மை மானுஷமாக புகழ்த்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பும் இந்த அழைப்பும் இந்த தரிசனமும் உனக்கு இருக்கிறபடினால சத்துரு உன்னை மேற்கொள்ள முடியாது. சத்துருவின் கிரியைகள் உன்னை மேற்கொள்ள முடியாது.